அண்ணா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க அண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சா ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் எல்லாரும் லேப்டாப் கூட கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு நோட் செட்டப், ரியாக்ட் செட்டப், ரியாக்ட் ஒர்க் ஆகுது, காம்பனன்ட்ஸ்னா என்ன, ரியாக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன் கிளாஸ்ல. எல்லாருக்கும் any சிஸ்டம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. சிஸ்டம் எல்லாத்துக்கும் லேப்டாப் இருக்கா? இருக்கு. ஓகே, எல்லாரும் யார் யார்கிட்ட இல்லை அப்படின்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? அண்ணா என்கிட்ட இல்லைண்ணா. ஓகே இன்னும் ஒரு 2 days ஆகும். வெனஸ்டே வாங்கிடுவேன் கண்டிப்பா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன பண்றேன், எப்படி செட்டப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வேற நீ எல்லாத்துட்டையும் இருக்கா? மீதி நான் என்கிட்டயும் இல்லைண்ணா. ஓகே. பேலன்ஸ் எல்லாத்துட்டையும் இருக்கா சிஸ்டம்? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேட்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? யாராவது எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. கேக்குதுண்ணா. ஓகே, 13 மெம்பர்ஸ் இருக்கீங்க. யார் யார்கிட்ட இருக்கு யார் யார்கிட்ட இல்லைன்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 2 பேர் தவிர எல்லாத்தையும் சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? கரெக்டா? அண்ணா என்கிட்டயும் சிஸ்டம் இல்லைண்ணா. என்கிட்டயும் சிஸ்டம் இல்லை. அண்ணா என்கிட்டயும் இல்லைண்ணா. ஓகே, கொஞ்சம் மெசேஜ் பாக்ஸ்ல போடுறீங்களா யார் யார்கிட்ட இருக்கு யார் யார்கிட்ட இல்லைன்னு? ஏன்னா நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸ் வந்து சிஸ்டம் மஸ்ட் அவைலபிள்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்ஸ் நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா கிளாஸ் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் எப்படி செட்டப் பண்ணனே புரியாது.
ஓகே, இதான் நோடோட அஃபிஷியல் சைட்டு. எல்லாத்துலேயும் யார் யார்கிட்ட சிஸ்டம் இருக்கோ எல்லாரும் நோட் ஃபர்ஸ்ட் நோட் டவுன்லோட் பண்ணுங்க. என்கிட்ட நோட் ஆல்ரெடி இருக்கு. நீங்க நோட் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். நோட் இன்ஸ்டால் பண்ணுங்க எல்லாரும். இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா என்னோட வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னோட வெர்ஷன் வந்து 22.6.0 வெர்ஷன் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட வெர்ஷன் ஸ்லோ பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா வெர்ஷன் காட்டலைன்னா உங்களோட நோட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும்னு அர்த்தம். இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு. இந்த செஷன் ஃபுல்லா நோட் செட்டப், ரியாக்ட் செட்டப், டைல்விண்ட் செட்டப் அண்ட் காம்பனன்ட்ஸ் எப்படி பிரிக்கிறது, ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒன்ஸ் நீங்க இந்த செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் வச்சு எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்ஸ்டால். இன்ஸ்டால் பண்றேன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுண்ணா. எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு. அண்ணா சாரி நான் என்கிட்ட லேப்டாப் இல்ல, நீங்க நீங்க சொல்லுங்க. ஆனா நான் பண்றேன். என்ன என்ன டவுன்லோட் பண்ணனும்னா? நோட் 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 இன்ஸ்டால் பண்ணுங்க. நோடோட அஃபிஷியல் சைட்ல போய் நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா நீங்க பேசுறது கேக்கல. வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா கிளியரா? இப்ப கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. நோடோட அஃபிஷியல் சைட்ல போயிட்டு நோட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த மாதிரி நோட் எல்டிஎஸ்ன்னு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து 22.6.0. இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து 23.11.0 இருக்கு. நீங்க கரண்ட் வெர்ஷனை கூட போட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நோட் வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நோட் வெர்ஷன் செக் பண்ணிட்டு எம்கேடிஆர்னு போட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபைலோட டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாரும். என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இருக்குண்ணா. ஓகே ஓகே. நம்ம ரியாக்ட் என்னன்னு பார்த்துருவோம். நீ அதுல இன்ஸ்டாலேஷன் பாருங்க. ஆனா இப்போ நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நோடு அந்த டாட் பின்னு போட்டா நோட் இஸ் நாட் ரெகனைஸ்ட்னு போட்டு வருதுண்ணா. நோட் வி டாட் இல்ல நோட் வின்னு போடுங்க. என்ன வருது? அதான் இதே மாதிரி தான் போட்டேன். அந்த வெர்ஷன் வந்து வரல. அது போல நோட் இஸ் நாட் ரெகனைஸ்ட். உங்க நோட் ப்ராப்பரா செட்டப் ஆகல. ஒன்ஸ் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கு தான் சொன்னேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு வெர்ஷன் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, திருப்பி டவுன்லோட் பண்ணணும். ஆமா, இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு. எல்லாருக்கும் ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதா என் வாய்ஸ்? எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? யாருக்கு இன்ஸ்டால் ஆகல? ஓகே. நம்ம ரியாக்ட் என்னன்னு பார்க்க போறோம். ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரி ஆஃப் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ரியாக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண. ரியாக்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. லைப்ரரினா நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பேக்கேஜ் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு
அது பேர் வந்து லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் தான் ரியாக்ட். ரியாக்ட் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ரியாக்ட்னு சொல்லுவாங்க. ரியாக்டோட பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னா யூசர் அபிஷேக் இன்டர்ஃபேஸ். கொஞ்சம் சொல்லுங்க ஸ்லோவா சார். சொல்லி தர சொல்றாங்க பாருங்க. ஓகே சார். ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரி. லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வெப் அப்ளிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்காக பேர் தான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ரியாக்டை வந்து கிரியேட் பண்ணது ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கோட ப்ராடக்ட் தான் ரியாக்ட். ரியாக்ட் வந்து மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்கு. என் வாய்ஸ் ஆடிபிளா ஸ்டூடெண்ட்ஸ்? இருக்குண்ணா. ஓகே ஓகே. நான் சொல்றதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ரியாக்ட்னு சொல்லுவாங்க. ரியாக்டோட பில்டிங் பிளாக்ஸ் என்னென்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஸ்கேலபிலிட்டி, ரீடபிலிட்டி அண்டு காம்போனன்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நோட் பண்ணிக்கோங்க அப்படி, இல்லைனா நான் டைப் பண்ணவா? ஜஸ்ட் செட்டப் பண்ணுற வரை நான் ஒரு ஓவரால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். செட்டப் ப்ராசஸ் எல்லாரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நோட் செட்டப். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குதா என் வாய்ஸ்? கேக்குதுண்ணா. ஆனா திருப்பி இன்ஸ்டால் பண்ணா அதே மாதிரி தானா காட்டுது. புரியல. திருப்பி கொஞ்சம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, உங்களோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் அட்வான்ஸ் சிஸ்டம்ல போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை பாத் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட முடியுமா எனக்கு? யாருக்கு இன்ஸ்டால் ஆகல, யாருக்கு எரர் த்ரோ பண்ணுது, கொஞ்சம் மெசேஜ் பாக்ஸில் சொல்ல முடியுமா? முதல்ல யார் யாருக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு ப்ராப்பரா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு ஆயிடுச்சுண்ணா. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் என் வாய்ஸ் கேட்குதா? யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. யார் யாருக்கு இன்ஸ்டால் ஆகலை, யார் யாருக்கு ஆச்சு, என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனா எனக்கு வரவே மாட்டேங்குது. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமா கமெண்ட் பாயிண்ட்ல போயிட்டு நோடு அந்த கமெண்ட் பண்ணனா வெர்ஷன் காட்டவே இல்லை. அது என்ன எரர் த்ரோ பண்ணுது? நான் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து பாலிசி அது சூஸ் பண்ண உள்ள சொல்லும். பாத் சூஸ் பண்ண சொல்லும். பாத் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து கஸ்டம் செட்டப்பில் எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் போகணும். ஓகேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்போ ஃபர்ஸ்ட்ல ஆட்டோமேட்டிக் நான் ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் சொன்னேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேண்ணா. ஆல்ரெடி என்கிட்ட நோட் வெர்ஷன் இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண எனக்கு ரீசெட்டப் ஆகுது. அதனால தான் நான் சொல்றேன். முகமது இப்ராஹிம் தவிர எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சிஸ்டம் இருக்கிற மீதி எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா இப்போ நோடு வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்கணும்ல. ஆமாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுமா சேஞ்ச் ரிப்பேர் அண்ட் ரிமூவ்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன். சேஞ்ச் ரிப்பேரா? உங்களுக்கு என்ன ஷோ ஆகுது? அது எனக்கு ஷோ பண்ண முடியுமா மெசேஜ் பாக்ஸில்? என்னோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஓகேண்ணா. அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா தானே ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் இன்ஸ்டால் ஆச்சு இல்லைன்னு சொன்னால் தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ரிட்டர்ன் பாலிசி கேட்கும். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பாத் சூஸ் பண்ண சொல்லுவோம். சேம் பாத் தான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட். ஓகே, நான் செக் பண்ணுறேன். ஓகே, உங்களோட ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ரிப்பேர் கொடுங்க. ரிப்பேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ரிப்பேர் கொடுங்க. இல்லைண்ணா. ரிப்பேர் கொடுங்கமா சேஞ்ச் சேஞ்ச்
ஓகே, இருங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்க எரரை. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்க நீங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். கேக்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுண்ணா. ஓகே, எஸ்ண்ணா. இன்ஸ்டால் ஆகணும். வெயிட் பண்ணுங்க, நான் டாக்குமெண்டேஷன் பார்த்து சொல்றேன் என்ன இஷ்யூ. நீங்க உங்களுக்கு பழைய வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆனா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே ஓகே இருங்க. அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஆயிடுச்சு. ஓகே, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, மீதி எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஆனா சேஞ்ச் கொடுத்தா வந்து இந்த ஒரு இது காட்டுது, இந்த ஃப்ரேம் கார்டு நான் அமைச்சிருக்கேன். நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணீங்களா? இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணீங்களா? உங்க வெர்ஷன் விண்டோஸ் வெர்ஷன் செக் பண்ணீங்களா இன்ஸ்டால் பண்ணும்போது? உங்களோட விண்டோஸ் என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணணும். செக் பண்ணீங்களா ஆல்ஸ்? இது எரர் இல்லை, உங்களோட நீங்க செட்டப் ப்ராப்பரா பண்ணல, அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வெர்ஷன் இருக்கும். விண்டோஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் 10 அப்படின்ற மாதிரி என்ன உங்களோட சிஸ்டம் என்ன பைட்டோ சூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஓகேண்ணா. செக் பண்ணுங்க. அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? எத்தனை பேர்ட்டு முதல்ல சிஸ்டம் இருக்கு ஒரு கவுண்ட் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனே வரல எனக்கு. 3 or 4 மெம்பர்ஸ் தான் சொன்னீங்க சிஸ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு. மீதி எல்லாத்தையும் சிஸ்டம் இருக்காதானே? 14 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஒருத்தருக்கு இன்ஸ்டால் ஆகல, அன்புன்றவருக்கு இன்ஸ்டால் ஆச்சுன்னு சொன்னாரு. மீதி அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? விண்டோஸ் எதுக்குன்னா ரன்னிங் X64 இருக்குல்ல, சொல்லுங்க அது சொல்லுங்க. செலக்ட் வாய்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஏதாவது. விண்டோஸ் ஓகே 10 ஓகே, விண்டோஸ் 10 அது செலக்ட் பண்ணுங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? ரன்னிங் அதான் அந்த 2 கிளிக்ல வந்து ரெண்டு கிரீன் பட்டன்ல எதுவும் நான் காமிக்கணும். விண்டோஸ் உங்க ஸ்கிரீன் ஷேர் இல்ல பண்ணி சொல்ல ஸ்டாண்டர்ட். முடியுமா? நான் அப்படியே செக் பண்றேன். இப்போ ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்க அதுதான். நான் இப்போ டவுன்லோட் பண்ணணும்ல, இந்த ஓகே, ரெண்டுல எந்த பட்டன் கிளிக்? விண்டோஸ் இன்ஸ்டாலர் MSI ஓகே இது இன்ஸ்டால் பண்ணுங்க.
மீதி எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? கோபிகா, ஆல்வின், அண்ட் தென் அஜய், கோகுல் அன்பு, நந்தினி, ரவீனா, ஆயிடுச்சுண்ணா. ராஜலக்ஷ்மி, சரஸ்வதி, கீர்த்தனா எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? ஆயிடுச்சுண்ணா. ஓகே, நீங்க முகமது இப்ராஹிம் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு சொல்லுங்க. நான் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் உங்களோட பர்சனலாக செக் பண்றேன். மீதி எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? கொஞ்சம் எல்லாரும் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போங்க. கிளாஸ் நெக்ஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் சரி, ஓகே, நான் செஷன் ஸ்டார்ட் பண்றேன். இன்ஸ்டால் ஆனவங்க அப்படி க்ரோத் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகாதவங்க எனக்கு லாஸ்ட் கிளாஸ் முடிக்கும் போது இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி செட்டப் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரின்னு சொல்லுவோம். இது வந்து மல்டிபிள் நம்மளோட கஸ்டமைஸ் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் ரியாக்ட் லைப்ரரி இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் டில்லிங் இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் போக போக நம்ம பார்ப்போம். ரியாக்ட் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. இதை வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கேலபிலிட்டி அண்ட் ரீடபிலிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் நம்மளோட டிப்ளாய்மெண்ட் ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதை டிப்ளாய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸ்கேலபிலிட்டினா நம்மளோட அப்ளிகேஷன் ஒரு 1000 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணியிருப்போம். தென் அதில் வந்து ஒரு 1,00,000 பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் எதுவும் ரெண்டர் இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகும். அதுதான் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ரீடபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்காக தான் ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ரியாக்டில் வந்து நிறைய மெத்தட்ஸ், காம்பனன்ட்ஸ்னால் ஃபைல்ஸ் வந்து காம்பனன்ட் செப்பரேட் ஃபைல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறது பேர் தான் காம்பனன்ட்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எப்படி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். செட்டப் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ், என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதுண்ணா. ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் யார் யாருக்கு நோடு இன்ஸ்டால் ஆயிடுச்சோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு எம்கேடிஆர்னா மேக் ஏ டைரக்டரின்னு அர்த்தம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு எம்கேடிஆர்னு போடுவோம். நான் வந்து கோல்டன் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். சிடினா அந்த டைரக்டரியை சூஸ் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ண ஃபைல் டைரக்டரியை சூஸ் பண்ணிட்டு அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டேன். கோல்டன் ஃபவுண்டேஷன்ற டைரக்டரிக்குள்ளே என்னோட ஃபைல் இப்போ போயிருக்கு. இப்போ நான் வந்து எம்டிஎக்ஸ் கொடுக்குறேன். என்னோட ஆப் நேம் வந்து கொடுத்துட்டு நான் என்டர் கிளிக் பண்ணேன்னா, சாரி, ஆப்ஸ் என்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நேமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ரியாக்ட்ல. உங்களோட ஃபைல் நேம் வந்து உங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கோல்டன் ஃபவுண்டேஷன்ற ஃபைலுக்குள்ள என்னோட மை ஆப் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரியாக்ட் வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜ். நமக்கு வேணுன்றத ஒரு பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரியாக்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதுண்ணா. எல்லாரும் சைட் பை சைட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் எல்லாரையும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா நான் செக் பண்ணுவேன். ஏன்னா இங்க வந்து நீங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணலன்னா நீங்க செஷன் வந்து கிளாஸ் வந்து ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நோட் செட்டப் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஒன்ஸ் ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு தெரியலன்னா
கிளாஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஃபர்தராக கோத்ரூ பண்ண முடியாது. எப்படி இன்ஸ்டால் ஆகுது, எப்படி டேரக்டரி சூஸ் பண்ணுறது, எப்படி ஃபைல்குள்ளே போகிறது, எப்படி காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நமக்கு தேவையான பேக்கேஜஸ் நம்மளோட ஆப்குள்ளே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பேசிக் தான். இங்கேயே நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கற்றுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஸ்கோப் பண்ண சொல்லுவேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டைல்விண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டைல்விண்ட் சிஎஸ்எஸ் எதுக்குன்னா ஒரு ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணுவோம். யார் யாருக்கு பேசிக் ஐடியா இருக்குது? ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, HTML என்ன, சிஎஸ்எஸ்னா என்ன, யாராவது ஒரு சொல்ல முடியுமா? வெப்பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, வேற யாரும் டீட்டெயில்டா? எனி அதர் எல்ஸ்? HTML வந்து வெப் பேஜோட ஸ்ட்ரக்சருக்காக, CSS வந்து ஸ்டைலிங் பண்றதுக்கு, ஓகே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதோட பிஹேவியர்ஸ். ஓகே ஓகே இப்போ வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கெலிட்டன் மாடல் தான் HTML சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கெலிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்கெலிட்டனாக இருக்கும், அது வந்து HTMLனு சொல்லுவோம். அந்த ஸ்கெலிட்டனுக்கு ஸ்கின் கொடுத்தீங்கன்னா அது பேர் CSS. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்டோட ஸ்கெலிட்டன் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கின் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஒன்று வந்துடும். அந்த ஹேண்டை ஆக்ஷன் பண்ண வைக்கணும், அந்த ஹேண்டை வந்து ஹாய் சொல்ல வைக்கணும், அந்த ஹேண்டை வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும், ஹாய் அப்படி அந்த ஹேண்டை வந்து ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ரியாக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் வெர்ஷன், JSXன்னு சொல்லுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் XML5. HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே யூஸ் பண்ணலாம். அது பேர் தான் JSX ஃபைல்னு சொல்லுவோம். ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ்? எரர் வருதுண்ணா. என்ன எரர் த்ரோ பண்ணுது? சாட்ல போட்டிருக்கேன் பாருங்க, போட்டோ அது நிறைய காமிக்குது. ஓகே ஓகே, ஃபைல் கிரியேட் பண்ணீங்களா? ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண பண்ணியாச்சு. நான் MKDR நியூ ப்ராஜெக்ட்னு பண்ணேன். ஓகே நெக்ஸ்ட் அந்த ஃபைல் உள்ள வந்துட்டேன். நான் CD வச்சு ஃபைல் உள்ள வந்துட்டேன். ஓகே ஓகே, உங்களோட NPM செட்டப் ஆகல, செக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. வேற யாருக்கு இன்ஸ்டால் ஆகல? ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருக்கு இன்ஸ்டால் ஆகல? கொஞ்சம் சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு தானே? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுண்ணா. உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று டைப் பண்ணுறேன், அதை வந்து அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுங்க. மேபி கேட்சியாக இருக்கலாம்.
ஓகேண்ணா. காப்பி பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுங்க. நான் டைப் பண்ணி போடுறேன், அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் கேப் விட்டுருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ வரும். நான் அது கொடுத்த உடனே ரெக்கமெண்டட் ப்ரொடக்ஷன்ஸ் டிசேபிள்னு வருதுண்ணா. ஓகே, நீங்க அந்த கமெண்ட் போட்டுருந்தாலும் இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, காப்பி பண்ணிடலாம். உங்களுக்கு இன்ஸ்டாலே ப்ராப்பராக செட்டப் ஆகல. அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு தானே? ஒருத்தர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு என்ன இஷ்யூ வருது, ஏன் இன்ஸ்டால் ஆகலன்னு. எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு தானே? சேம் எரர்ண்ணா. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். இன்னும் அதே எரர் தான் த்ரோ பண்ணுதா? ஆமாண்ணா, அதே எரர் தான். ஓகே, உங்களோட NPM பேக்கேஜ் தான் இன்ஸ்டா ஏதோ எரர் த்ரோ பண்ணுது. ஃபைல் கிரியேட் பண்ணீங்களா? இல்லைனா டைரக்டா ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணி அங்கேருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் சூஸ் பண்ணிவாங்க. எப்படின்னா ஓகேண்ணா. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ள இருந்து டைரக்டா கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. வேற யாருக்கு இன்ஸ்டால் ஆகல இன்ஃபார்ம் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்ல முடியுமா என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு? ஸ்டூடெண்ட்ஸ், டைம் போயிட்டே இருக்கு. யார் யாருக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. இன்னும் செட்டப் கூட பண்ணல யாரும். லாஸ்ட் கிளாஸே நான் சொன்னேன் சிஸ்டம் மஸ்ட்னு சொல்லிட்டு. சிஸ்டமோட இருக்கும்போது இவ்வளவு எரர் த்ரோ பண்ணுது, சிஸ்டம் இல்லாம எப்படி இன்ஸ்டால் பண்ணுது? நெக்ஸ்ட் கிளாஸ் லேப்டாப் எல்லாரும் மறக்காம லேப்டாப் போட்டு வந்துருங்க. வித்தவுட் நோ ரீசன்ஸ். அப்படியே அதே எரர் தானே வருது. சேம் எரர் தானே. சேம் எரர். உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஷோ பண்ண முடியுமா? ஒரே ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க எனக்கு. நான் என்னோட ஸ்கிரீன் ஆஃப் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. சாயாத யாரு வாய்ஸா? பப்பு இப்படி வந்து தப்பிச்சிட்டா. அப்புறம் இருந்தா போயிருப்பா. எங்க போயிருப்பா? ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்கிரீனை. என்ன ஏதாவது பார்ப்போம்.
சமையலுக்கு எடுத்தேன். சமையலுக்கு எடுத்தேன். கேக்குதா? இல்லக்கா, யாருக்கு இன்ஸ்டால் ஆகல delete சொல்லி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கேன். டிவி கொய்யாக்கா போடுது. என்னால ஷேர் பண்ண முடியல. நாட் அலோடு காமிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அலோவ் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்க. மீதி எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு தானே ஸ்டூடெண்ட்ஸ்? மேனுவலா ஃபைல் கிரியேட் பண்ண சொல்லல, அது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணி வாங்க. ஃபைல் கிரியேட் பண்ணீங்களா? என்ன ஃபைல் கிரியேட் பண்ணீங்க? ஷோ பண்ணுங்க. ஃபைல் நேம் என்ன? ஃபைல் நேம் என்ன? ஷோ பண்ணுங்க. அந்த ஃபைல் ரியாக்ட்னு ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை சூஸ் பண்ணுங்க. ஓகே, மேலே போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஆனா எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுண்ணா, வெர்ஷன் காட்டுது. ஓகே ஓகே, நீங்க இப்போ அந்த நோடு யாரு முகமது நேம் ஜான். சொல்லு. ஓகே ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுண்ணா, இப்பதான் ஓகே வெர்ஷன் காட்டுது. ஓகே ஓகே, நீங்க அப்போ ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்ல போட்டுருப்பேன் என்ன பண்ணணும்னு, இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ஃபைல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க npx create react tabனு போட்டு உங்களோட ஃபைலோட நேம் போடுங்க. அப்படியே டைப் பண்ணுங்க. இல்லைனா சேட் பாக்ஸ்ல போட்டுருப்பாங்க, அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஓகே, இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. மேக் a டைரக்டரியில போயிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. இதே ஃபைல் இல்லை கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. சப் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் மேக் டைரக்டரி கொடுத்து ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுங்க. உங்க ஃபைல் ஃபெச் ஆகலை, அது வேற ஏதாவது த்ரோ பண்ணுது, அதனால உங்க ஃபோல்டர் எடுத்துக்க முடியல. ஓகே, இப்போ போடுங்க. ஓகே, சரிங்க. வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். வேற இன்னொருத்தர் இன்ஸ்டால் ஆச்சு சொன்னீங்க, நோட உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சா ரியாக்ட்? 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து யாராவது செக் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இருக்குமா ஸ்க்ரீன்? இல்ல அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. ஆனா எனக்கு இப்பதான் நான் ஏத்துனேன் அந்த வெர்ஷன் வந்து, அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் போடணும் சொல்லுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருக்கேன், அதான் அனுப்பிச்சிருக்கேன் மெசேஜ். ஓகே,
நீங்கள் விண்டோஸ் இ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல, பேர் அஜயா, விண்டோஸ் இ செலக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி மேனுவலாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்களேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு என்னன்னா ஆமாம், ஓகே, இவ்வளோதான். விண்டோஸ் இ கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்பிஎம்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள போய் ஆனா விண்டோஸ் சியா? புரியல. விண்டோஸ் சி, ஆமாம் விண்டோஸ் சி தான். என்டர் பண்ணுங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். உங்களோட பாத் சூஸ் பண்ணுங்க. விண்டோஸ் சி தான் வேற ஒன்று வருது. நான் காட்டானோ அப்படின்னு சொல்றேன். ஓப்பன் பண்ணுங்க. என்ன ஷோ ஆகுது பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர்ல தான் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மீதி எல்லார்ட்டையும் லேப்டாப் இருக்குன்னு நீங்க யாருமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணல. எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணி. ஒருத்தருக்கு மட்டும் தான் இஷ்யூ த்ரோ பண்ணுதா? மிச்சம் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்ஸ்டால் ஆகல உங்களுக்கு, நீங்க என்ன பண்றீங்க? கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்க. ஆனா கண்ட்ரோல் சி கொடுத்தா இதுதான் டிஸ்பிளே வந்து ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்களேன். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. கண்ட்ரோல் பேனல்னா எங்க? கமெண்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க. விண்டோஸ்ல கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்க. இல்லைண்ணா, இப்போ அது எங்க இருக்கு? நான் ஃபைல்ஸ்ல போகணுமா? சர்ச் பார். சர்ச் பார்ல போங்க. ஓகே ஓகே. ஆமா, கண்ட்ரோல் பேனல். இதுல ப்ரோக்ராம்ஸ் குள்ள போனீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேண்ணா, ப்ரோக்ராம்ஸ் போயிட்டேன். அதுக்குள்ள போயிட்டு உங்க நோட் ஜேஎஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் ஆனா? ஆமா. ஸ்கிரீன் ஷோ பண்றீங்களா எனக்கு? இல்லைண்ணா, இது ஃபோன்ல தான் மீட்டிங் அட்டன் பண்ணி. ஃபோன்ல அட்டன் பண்றீங்களா? அப்புறம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க நோட் ஜேஎஸ் ஃபைலை. ஓகே. ஃபைல் ரிமூவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க. ஓகே, விண்டோஸ் இ கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு இல்ல, அந்த ஃபோல்டர் வந்து அட்ரஸ் பார்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த கேட்சியை கிளியர் பண்ணுங்க முதல்ல. யூசர் டெல் ஆப் டேட்டா ரோமிங் ஃபோல்டர் இருந்துச்சுல்ல சி பாத்ல. இல்லைண்ணா, இப்போ விண்டோஸ் சி அமுத்துனா நான் இப்போ அமுச்சிருக்கேன்ல, அதுதான் நான் காட்டுது. காட்டானா இன் விண்டோஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆப் அப்படின்னு. இதுல சாட் பாக்ஸ் அனுப்பிட்டீங்களா? அமுச்சிருக்கேன். சரி, check பண்றேன். விண்டோஸ் இ சொன்னேன், என்ன அனுப்புனீங்க? விண்டோஸ் இ தானே ப்ரெஸ் பண்ணீங்க? ஆமாண்ணா, விண்டோஸ் சி தான். இ இ ஃபைல்
ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தான் அந்த இஷ்யூ வந்துச்சா? யாருக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு? இன்ஸ்டால் ஆகாத இஷ்யூ. ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோர். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணிருக்கும்ல சி பாத்தில், அதை மேலே காப்பி பண்ணி போடுங்க. யூசர் டெல் ஸ்லாஷ் ஆப் டேட்டா ரோமிங் அப்படின்னு இருக்கும்ல, அதை டைப் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இப்போ கேட்சியை கிளியர் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு npm உள்ள ஒரு கேட்சி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கோட் கொடுத்தல, அதை என்டர் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த ஃபைல் ஓப்பன் இப்போ பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்களா? அந்த ஃபைல் ரிமூவ் ஆயிருக்காது, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல ஒர்க் பண்றதுக்கு, அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு கேட்சியை கிளியர் பண்ணுங்க. எப்படி நான் கேட்ச் மெசேஜ் பாக்ஸ்ல போட்டுக்கல ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுங்க. npm கிளியர் கேட்சி. ஓ, அத வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட். ஆமா, அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுங்க. எப்படி அந்த ஒரு கிரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த இதை ரன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதர் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதானே? முன்னாடில இருந்து கேட்டுட்டு இருக்கேன், யாரும் ரெஸ்பாண்டே பண்ணல. ப்ராப்பரா பண்ணாதான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆனா ஃபைல் செலக்ட் பண்ணி டைரக்டா அப்படி நான் சிஎம்டில போடுங்க. அது சொல்லுங்க. ஃபைலை செலக்ட் பண்ணி மேல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல சிஎம்டி கொடுங்க. இல்ல, நான் ஃபைல் செலக்ட் பண்ணா சரி ஆப்ஷன் காட்டுது இல்ல, கிரியேட் டெலீட் பண்ணோம், ரீநேம் பண்ணோம், அதுலயா? ஷோ பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷோ பண்ணுங்க. ஆ முதல்ல யார் யார் இன்ஸ்டால் ஆகல, யார் யார்கிட்ட சிஸ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சேட் பாக்ஸ்ல கொஞ்சம் குயிக்கா போடுங்க. கவுண்ட் கொடுங்க, யார் யார்கிட்ட சிஸ்டம் இருக்கு யார் யார்கிட்ட இல்லைன்னு ஒரு கவுண்ட் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. ஓகே, ரவீனான்றவங்க லேப்டாப் இல்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, 3 பேர்கிட்ட லேப்டாப் இல்லை. ஓகே, அதர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஓகே, 4 மெம்பர்ஸ்ட லேப்டாப் இல்லை. அதர்ஸ்? கீர்த்தனா தேவி, உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இல்ல அண்ணா. யார்கிட்டயுமே சிஸ்டம் இல்லையா? ஆல்வின் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சா?
சரி ஓகே. இப்போ நான் இன்ஸ்டால் ஆகாதவங்க விடுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் சிஸ்டத்தோட வர பாருங்க. ஒரு இப்போ பாருங்க 2 பேருக்கு நான் சிஸ்டத்தோட வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது இன்ஸ்டால் ஆகல. எரர் த்ரோ பண்ணுது. சிஸ்டம் இல்லாம நீங்க நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே யூஸ் இல்ல. நீங்களும் கத்துக்க முடியாது. நானும் எனக்கும் ஒரு செஷன் இப்போ வேஸ்டா போச்சு பாருங்க. ஒரு ப்ராப்பரான செட்டப் கூட என்னால பண்ண முடியல. பாத்தீங்கன்னா நான் ஒரு டைரக்டரி ஒரு ஃபைல் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் சிஸ்டத்தோட வர பாருங்க மேக்ஸிமம். ஆனா நான் எந்த சாட் ரீசனும் சொல்லுங்க. பாக்ஸ்ல அனுப்பிச்சிருவேன் இமெயில். ஓகே. உங்களுக்கு நான் உங்க 2 பேருக்கு நான் பர்சனலா சென்ட் பண்றேன். அந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. யாரு? முகமது இப்ராஹிம். தென் இன்னொருத்தர் யாரு? அஜயா? ஓகே. ஓகே அஜய், உங்களுக்கு நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகுதா? டைப் பண்ணுங்க. ஓகே. நீங்க முகமது இப்ராஹிம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? நோட் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். புரியல. பழைய இன்ஸ்டால் பேக்கேஜ் அன்இன்ஸ்டால் இல்ல பண்ண நான் சொன்னீங்க. uninstall ஓகே அந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டரோட கேட்ச் அன்இன்ஸ்டால் கிளியர் தான் பண்ண சொன்னீங்க, திருப்பி இன்ஸ்டால் பண்ண. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஒன்ஸ் அகைன். இல்ல இல்ல நான் பண்ணல. ஓகே அஜய், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்போ நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க அஜய். முகமது இப்ராஹிம் நீங்க வந்து ரியாக்ட் நோடு கேட்சை கிளியர் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இப்போ npx கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து மை ஆப் கொடுத்து பாருங்க. இன்ஸ்டால் ஆகுதான்னு பாருங்க. ஓகே. இதுதான் ரியாக்ட் செட்டப். ஒரு ரியாக்ட் செட்டப் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைல் வரும். இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைல். ஒரு ஆப் டாட் ஜேஎஸ் ஆப் டாட் சிஎஸ்எஸ் அண்ட் ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைல் வரும். தென் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் வரும். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைல் வரும். இது வந்து எஸ்விஜி, இது வந்து ரியாக்டர் லோகோ வரும். தென் ரிப்போர்ட் வைச்சுவல்ஸ், இது வந்து ஒரு வைச்சுவல் ஃபோல்டரு. செட்டப் பண்ண ஃபோல்டர் இது வந்து பேக்கேஜ் டாட் ஜேசான். பேக்கேஜ் டாட் ஜேசான்னா என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோன்றது இதில் பார்த்துக்கலாம். ரீட்மி ஃபைல் இது வந்து ஒரு ஜிட்டோட இது. இதில் ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். இதில் மெயின் ஃபோல்டர் வந்து பப்ளிக் ஃபோல்டர் தான். இதுதான் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலை கோ த்ரூ பண்ணி தான் இந்த எஸ்ஆர்சி குழு உள்ள இண்டெக்ஸ் டாட் ஃபைல் ஒர்க் ஆகுது. இந்த இண்டெக்ஸ் டாட் ஃபைல் வந்து ஒரு தனி காம்பனன்ட். இதுக்குள்ள ஆப்ன்ற ஒரு காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆப்ன்ற காம்பனண்ட் தான் இதான். இந்த ஆப்புக்குள்ள இன்னொரு ஃபைலை கூட இம்போர்ட் பண்ணலாம். ஓரளவு சொல்லிட்டு போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரும் லேப்டாப் கூட வந்துருங்க. இந்த மாதிரி நான் சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி இது நோட் பண்ணி வச்சு கத்துக்க முடியாது கண்டிப்பா. கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஜஸ்ட் ஓவராலா சொல்லிட்டு போறேன். இப்போ அபவுட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள அபவுட்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அபவுட்ன்றது ஒரு செப்பரேட் காம்பனன்ட். இப்போ நான் வந்துட்டு அபவுட்டை வந்து இதுக்குள்ள இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் பண்ணிட்டேன்னா ஸ்டார்ட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோல்டர் ரன் பண்ணணும். இந்த டிப்ளாய்மென்ட் ஃபோல்டர் சாரி டைரக்டரி சூஸ் பண்ணணும்.
அபிஷேக் அண்ணா சொல்லுங்க. அண்ணா டைம் ஆயிடுச்சு அண்ணா கிளாஸ் சரி ஓகே 4:30 ஆயிடுச்சு அண்ணா ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் சிஸ்டத்தோட வந்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒன்ஸ் நம்ம செட்டப் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நோ எக்ஸ்கியூஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து யாரும் ரீசன் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த கிளாஸே ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் கூட முடிக்காமல் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மஸ்ட் எல்லாரும் லேப்டாப்போட வந்துருங்க. ஓகே தேங்க்யூ.